வெல்கம் டு கிரேசி டாக். நம்ம அன்றாட பயணத்தில் ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று சாலைகள். உலகம் முழுக்க இந்த சாலைகள்ன்றது ஒரு முக்கியமான போக்குவரத்து வழியாக இருக்கு. இப்படிப்பட்ட சாலைகளில் சில சாலைகள் ரொம்பவே ஆபத்தான வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்தியாவில் இருக்க ரொம்பவே ஆபத்தான சில சாலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சோஜிலா பாஸ் தரைப்பரப்பில் இருந்து 11,575 அடி உயரத்தில் ஒரு மலையின் மேல அமைஞ்சிருக்க 25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் தான் இந்த சோஜிலா பாஸ். லேவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கக்கூடிய இந்த பாதை லடாக்கோட கார்கில் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே மோசமான சாலைகள்ல இந்த சோஜிலா பாஸும் ஒண்ணுன்னு குறிப்பிடுறாங்க. இது அமைஞ்சிருக்க இடம், இங்க நிலவக்கூடிய மோசமான வெதர் கண்டிஷன், அந்த ரோடோட நிலை, இங்க வீசக்கூடிய அதிகப்படியான காற்று, வருஷம் முழுவதும் இங்க நிலவக்கூடிய பனிப்பொழிவுன்னு இந்த ரோட்ல ஆபத்துகள்ன்றது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இதனாலேயே இந்த ஒரு ரூட்ல ஒவ்வொரு வருஷமும் லிமிடெட் பீரியடுக்கு தான் டிராவல் பண்ணவே அனுமதிக்கிறாங்க. அண்ட் அப்படி டிராவல் பண்றதுமே, அதாவது பயணம் செய்ய ஏற்ற ஒரு ஃபேவரபிளான வெதர் கண்டிஷன் இருந்தாலுமே இங்க டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. வெதர் கண்டிஷன்ஸை தாண்டி இந்த ரோடோட அளவுன்றதே ரொம்ப சின்னதா தான் இருக்கான். கவனமா பார்த்து ஓட்டலன்னா சில நொடிகள்ல பலாயிரம் அடி பள்ளத்துல உருண்டு விழ அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க ரோடுன்னு ஒண்ணு அமைக்கப்படல, வெறும் கல்லையும் மண்ணையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பாதையை தான் இங்க ரோடா பயன்படுத்திட்டு வராங்க. இதனாலேயே இந்த 25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை கடக்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமாவும் இருக்கு. ரோத்தாங் பாஸ் 13,000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ஹில் ரோட் தான் இந்த ரோத்தாங் பாஸ். இது மணாலியில் இருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சாலை குல்லுன்ற பகுதியவும் லாஹௌல் அண்ட் ஸ்பிதி பள்ளத்தாக்கை இணைக்கக்கூடிய ஒரு சாலையா இருக்கு. இங்க நிலவக்கூடிய சேலஞ்சிங்கான வெதர் கண்டிஷன், இந்த ரோடோட நிலை எல்லாமே சேர்த்து இந்த வழியில டிராவல் பண்றதையே ஒரு ரிஸ்கியான விஷயமா தான் மாத்தி இருக்கு. அண்ட் இந்த சாலைக்கு ரோத்தாங்னு பெயர் வந்ததுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருப்பதா சொல்றாங்க. என்னன்னா ரோத்தாங்கன்றது அங்க இருக்க லோக்கல் லாங்குவேஜ்ல பிணங்களின் குவியல்னு அர்த்தமா. இந்த வழிகளில் போனவங்கள்ல இது வரைக்கும் பல பேர் இறந்து போயிருக்காங்க. இதனாலேயே இந்த ரோடுக்கு இந்த பெயர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் இதை தாண்டி நீங்க ஒரு அட்வென்ச்சர் சீக்கரா இருந்தா இந்த சாலை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு புதிய அனுபவத்தை தரும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வழி அவ்வளோ சீனிக்கான பியூட்டிஃபுல்லான பல பகுதிகளை கொண்டிருக்கான். இதனாலேயே அட்வென்ச்சர் டிராவலிங் செய்யறவங்க மத்தியில இந்த இடம் ஒரு பிரபலமான இடமா இருக்கு. அண்ட் எங்கேயும் வருடம் முழுக்கவெல்லாம் அனுமதி கிடையாது. இங்க நிலவக்கூடிய மோசமான வெதர் கண்டிஷனால மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் தான் அனுமதிக்கப்படுறாங்க. அண்ட் மற்ற நேரங்களில் இந்த பகுதி ஆஃப் த லிமிட்ஸ்ல தான் இருக்கு. கல்லட்டி ரோட், ஊட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான சாலைகள்ல ஒண்ணுதான் இந்த கல்லட்டி சாலை. ஊட்டியில் அமைஞ்சிருக்க இந்த சாலை மசினகுடியவும் தலக்குண்டாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாதையா அமைக்கப்பட்டிருக்கு. 36 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட இந்த சாலையில அடிக்கடி சாலை விபத்துகளும் அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு டைம் வரைக்கும் இந்த சாலை எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு சாலையா தான் இருந்திருக்கு. அந்த டைம்லயே இங்க நிறையவே விபத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்குதான். அண்ட் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த வழியை பயன்படுத்துவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு பல முறை கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க. அப்படி இருந்த நிலையில தான் 2000 டைம்ல இங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்றாங்க. சென்னையிலிருந்து ஊட்டிக்கு 7 பேர் ஒரு கார்ல டூர் வந்திருக்காங்க. அப்போ இந்த வழியா மேலே ஏறும்போது கண்ட்ரோல் இழந்து 60 அடி பள்ளத்துல அந்த கார் உருண்டு விழுந்திருக்கு. இந்த விபத்துல அந்த கார்ல வந்த 7 பேர்ல 5 பேர் அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டாங்களாம். இதுக்கப்புறம் உஷாரான ஊட்டி நிர்வாகம் இந்த ரோட்ல டிராவல் பண்ண பல கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, இந்த குறிப்பிட்ட ரோட்ல TN43, அதாவது ஊட்டி RTOல ரெஜிஸ்டர் ஆன வண்டி இல்ல ஊட்டி லைசன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த ரோட்ல போகணும்னு ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதை கடுமையா செயல்படுத்தவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் ஃப்ரீக்வெண்டா நடந்து வந்த ஆக்சிடென்ட் பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சுதான். லே மணாலி ஹைவே லடாக்கோட லே பகுதியவும் ஹிமாச்சலோட மணாலி பகுதியவும் இணைக்கக்கூடிய ஒரு ஹைவே தான் இந்த லே மணாலி ஹைவே. 426 கிலோமீட்டர்ன்ற ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சை கொண்டது இந்த சாலை. இங்க நிலவக்கூடிய மோசமான வெதர் கண்டிஷன் அண்ட் மற்ற பல பிரச்சனைகளால மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் தான் இந்த ரோட நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு இந்த சாலை பயங்கரமான ஒரு அட்ரினலின் ரஷ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாலையாகவும் பார்க்கப்படுது. அதே சமயத்துல இங்க ரைட் போறது ஒருத்தரோட
மோசமான நைட்மேரா மாறுவதற்கும் ரொம்ப நேரம் ஆகாதான். இங்க அடிக்கடி ஏற்படுற ரெயின்ஃபால் அண்ட் ஸ்னோஃபால்னால இந்த ரோட் ரொம்பவே ஸ்லிப்பரியா இருக்கும். ஒருவேளை ஸ்னோஃபால் இல்லைனாலும் அங்க ஏற்கனவே இருக்க பனி உருகி ரோட ஸ்லிப்பரியா மாத்தி இருக்குமா. இந்த ரோட் ஓரளவுக்கு மெயின்டைன் செய்யப்பட்ட ரோடு எல்லாம் கிடையாது, பல இடங்கள்ல டேமேஜா தான் இருக்கு இந்த ரோட். இதனால ரோடு ஆக்சிடென்ட் ஏற்படக்கூடிய ரேஷியோ அதிகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க நிலவக்கூடிய அன்பிரெடிக்டபிள் கண்டிஷன்னால எப்போ மழை வரும், எப்போ ஸ்னோஃபால் ஏற்படும், எப்போ மண் சரிவு ஏற்படும்னே தெரியாம தான் இருக்குமா. அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த ரோட்ல மாட்டினா இதுல இருந்து வெளியே போகவே பல மணி நேரங்கள் ஆகும்னு கூட சொல்றாங்க. இதனாலேயே இந்தியாவில் இது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோடாவும் பார்க்கப்படுது. தொப்பூர் ரோட், சேலம். தமிழ்நாட்டோட சேலம்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வனப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு சாலை தான் இந்த தொப்பூர் கணவாய் பகுதி. இது சேலம் பெங்களூர் ஹைவேல வரக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான். தமிழ்நாட்டோட ரொம்ப ஆபத்தான சாலை எதுன்னு கேட்டா நிறைய பேர் இந்த தொப்பூர் கணவாய் பகுதியை சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய விபத்துகளும் அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் அதிகமாக தான் இருக்கு. தொடர்ச்சியா இந்த சாலையில விபத்துகள் நடந்துகிட்டே வருவோம். ஒரு கட்டத்துல என்ன ஆகியிருக்கு, இந்த பகுதியில பேய்கள் நடமாட்டம் இருப்பதாகவும் அண்ட் அவை தான் இங்க நடக்கிற விபத்துகளுக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. இதெல்லாம் கதையா கேட்க த்ரில்லிங்கா இருந்தாலும் உண்மையில இங்க இருக்க பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது இந்த சாலை அமைஞ்சிருக்க பகுதி 2 மலைகளுக்கு நடுவில் இருக்க ஒரு காட் ஏரியால அமைக்கப்பட்டிருக்கு. என்னதான் இந்த ரோட் காட் ஏரியாவா இருந்தாலும் எதிர்பாராத டர்ன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு நிறையவே இருக்கு. ஆனா அதை சரியா கவனிக்காத இங்க வர்ற ஃபர்ஸ்ட் டைம் டிரைவர்ஸ் இது காட் ஏரியான்றதையே மறந்து நார்மல் ரோட்ல போற மாதிரியே போவதால சில இடங்கள்ல வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுதான். அண்ட் அதுதான் இங்க நடக்கிற பல ஆக்சிடென்ட்ஸ்க்கு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. இதை கட்டுப்படுத்த நிறையவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அது ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் இங்க அப்பப்போ விபத்துகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கர்துங்லா பாஸ். லடாக்கோட லேல இருந்து 40 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்க ஒரு ரூட் தான் இந்த கர்துங்லா பாஸ். இந்த ரூட் தரைப்பகுதியிலிருந்து 18,380 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு மலைப்பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு. சொல்ல போனா இந்த உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு மோட்டாரபிள் வேணா அது இதுதான் குறிப்பிடுறாங்க. ஹிமாச்சல் அண்ட் காஷ்மீர்ல இருக்க மற்ற ரோட்ஸ் மாதிரி இல்லாம இங்க எப்பயுமே ஸ்னோ இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்கேயும் ஒரு ப்ராப்பரான ரோடுன்றது கிடையாது. இதனாலேயே இந்த ரோட் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ரோடாகவும் பார்க்கப்படுது. இது ஒரு காலத்துல இந்தியா அண்ட் சீனாவுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருந்த சில்க் ரூட் பாதையில அமைஞ்சிருக்கான். இந்த வழியில் இருக்க ஆபத்தை தவிர்ப்பதற்காகவே காலை 9 மணிக்கு மேலே இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் இந்த ரூட்குள்ள டிராவல் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அதுக்கு மேல இந்த ரூட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு வருஷத்தோட குறிப்பிட்ட சில மாதங்கள்லையும் இந்த ரூட்டை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இவை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஆபத்தான சாலைகளை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.